ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ நம்ம தொடர்ச்சியாக தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக கண்டக்ட் பண்ணிக்கூடிய இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான டீட்டெயில்ஸை பற்றி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, கரெக்டாக? ஸோ அப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி இப்போதைக்கு அந்த சிலபஸில் எப்படி நம்ம வந்து கவர் பண்ணுறது, அதே நேரத்தில் ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதுமா, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சிலபஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், கரெக்டாக? அதே நேரத்தில் முக்கியமாக இன்னைக்கு இந்த பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கரெக்டாக? ஸோ எப்படி பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை விட மாட்டானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேணாம். ஸோ சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, கரெக்டாக? சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான சிலபஸ் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து வச்சுருக்கேன், கரெக்டாக? எப்போதுமே தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் வந்து கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்விற்கான பாடத்திட்டம், கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் நீங்கள் 40% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எடுத்தாலே போதும், கரெக்டாக? ஸோ 40% மதிப்பெண் அப்படிங்கிறது நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் எடுத்தீங்கனாலே நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க, கரெக்டாக? அதே மாதிரி இதில் 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? அப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் லெவலில் தான் அதிகபட்சம் இருக்கும், கரெக்டாக? இப்போ குரூப் 4ல் குரூப் 2ல் தமிழ் கேட்குறாங்கன்னா அது வேற. கட்டாய தமிழ் மற்றும் தகுதி தேர்வு, கரெக்டாக? சரி, என்ன சொல்ல, ஸ்கோரிங் ஏரியாவும் சொல்லுவாங்க. குரூப் 4ல பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் ஏரியா. அதே மாதிரி நம்ம குரூப் 2க்கும் அது வந்து மெயின்ஸுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும், கரெக்டாக? ஸோ அதனால அந்த டஃப்னஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது, கரெக்டாக? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அந்த ஸ்கூல் புக் வந்து நீங்கள் படித்தாலே போதும். அந்த லெவலில் தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், கரெக்டாக? நார்மலாக ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதை வந்து பிரிக்க சொல்கிறது, இல்லைனா சேர்த்து எழுத சொல்கிறது, கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து என்ன சொல்லலாம், ஸோ மலை தேன், கரெக்டா? ஸோ மலை தேன் அப்படிங்கிறத மலை பிளஸ் தேன், ஓகே? ஸோ இந்த மாதிரி நார்மலாக பிரிக்க சொல்கிறது, இல்லை அப்படின்னா சேர்க்க சொல்கிறது, ஓகே? சேர்த்து எழுத சொல்கிறது. இது வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், கரெக்டாக? அதே மாதிரி எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னா, ஸோ நார்மலாக ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கான அந்த மீனிங்குக்கு ஆப்போசிட்டான மீனிங்கை வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும், கரெக்டாக? இது நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் அந்த சொல்லும் பொருளும் தேர்ந்தெடுத்துறதுக்கு அப்படின்னு ஒவ்வொரு இப்போ செய்யுளுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்களா, பொருள் அறிக அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக? செய்யுளில் வந்து அதோட மீனிங்கை வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த இதை படித்தாலே அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு என்ன அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டாக? அப்போ அந்த பொருள் மீனிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் எதிர்ச்சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். அதேமாதிரி பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதில் 3 வந்து ஒரே ரிலேட்டடாக இருக்கும், 1 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அதுக்குமே வந்து அந்த ஸ்கூல் புக்கில் இருக்க அந்த செய்யுள் பகுதியில் இருக்கிற பொருள் கொடுத்துருக்காங்கல்ல, சொல்லும் பொருளும், அதை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், கரெக்டாக? அதே மாதிரி பிழை திருத்தம், சந்திப்பிழை, மரபு பிழை, வலுவு சொற்கள், பிறமொழி சொற்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா புக்குக்கு பின்னாடி புக் பேக்குக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மொழித்திறன் வளர்பயிற்சி, கரெக்டாக? மொழித்திறன் வளர்பயிற்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் வந்து படிச்சிங்கனாலே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கவர் ஆகிடும், கரெக்டாக? அதே மாதிரி உங்களுக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய கலை சொற்கள் அப்படிங்கிறது, இந்த கலை சொற்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி 10 வார்த்தை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் படித்தாலே மோஸ்ட்லி இது வந்து கவர் ஆகிடும், கரெக்டாக? அதே மாதிரி ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்துக. ஆக்சுவலாக இது வந்து இதுவுமே ஸ்கூல் புக்குக்கு பின்னாடி மொழித்திறன் வளர்பயிற்சி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று இந்த பொருள் அப்படிங்கிறது நம்ம செய்யுளில் வரக்கூடிய ஒவ்வொரு இதுக்குமே வந்து மீனிங் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? ஸோ அதை வச்சு கூட நம்ம இதை எழுத முடியும், கரெக்டாக? அதே மாதிரி ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதழ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரு சொல் பல பொருள், கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதழ் இருக்குது அப்படின்னா பூவின் இதழ், நம்ம உதடு, கரெக்டாக? அதே மாதிரி இதழ் அப்படிங்கிறது மேகசின், புக்கு, மந்த்லி மேகசின் இருக்குல்ல, அதுவுமே வந்து மாத இதழ் அப்படின்னு கூட சொல்லலாம், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பூவின் இதழ். ஸோ இந்த மாதிரி ஒரு சொல் வந்து பல பொருளை வந்து குறிக்கும், ஓகே? ஸோ இதுவுமே புக்குக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வேர்ச்சொல்லை தேர்வு செய்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிச்சொல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுவுமே புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கரெக்டாக? அதே மாதிரி வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று,
வினையால் அணிய பெயர் தொழிற்பெயரை உருவாக்குதல், இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கரெக்டா? ஸோ வினைமுற்ற வேர்ச்சொல் அப்படிங்கிறது ஒரு கட்டளையை குறிக்கும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ படி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது ஒரு வேர்ச்சொல், அடிச்சொல். இதுல இருந்து வினைமுற்ற கண்டுபிடிக்க படித்தான், படித்து, படித்த அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி உங்களுக்கு அகர வரிசைப்படி இருக்குதுலே ரொம்ப ஈஸியானது. ஆனா அவனா ஈனா ஏனா இருக்குல்ல, அந்த மாதிரி காஞா சாஞா டானா தானா பாமா எரள வளல அப்படிங்கிறது அந்த 18 மெய்யெழுத்துக்களையும் கரெக்டாக நீங்கள் வந்து படிச்சு வச்சுக்கிறணும். இது வந்து 6th புக்லேயே இருக்குது. கரெக்டாக அதே மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கலைச்சிட்டு இருக்கும், அதை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி மீனிங்ஃபுல்லான வார்த்தையாக வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். கரெக்டாக இது மேக்ஸிமம் வந்து திருக்குறள்லேருந்து கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இல்லை. ஒன்று குவிந்து, அதே மாதிரி குவித்து. ஒரே ஒரு இந்த இந்து இத்து தான் டிஃப்ரெண்ட், ஆனால் அதோட மீனிங் வந்து டிஃப்ரெண்ட். கரெக்டாக அப்போ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன வரும் அப்படிங்கிறது பார்க்குறது, விடைக்கேற்ற ஒரு விடையை கொடுத்துட்டு அதுக்கு எந்த வினா வந்துச்சுன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது, எந்த வகை வினா அப்படின்னு கண்டறியது, தன்வினையா பிறவினையா செய்வினை செயற்பாட்டு வினை இதெல்லாம் வந்து கண்டறியுது. கரெக்டாக இதுவுமே புக்குக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து 9th புக்கில் இருக்குது. கரெக்டாக அதே மாதிரி ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாரதன் வருகிறார், நாரதர் அப்படிங்கிறது என்ன, அதாவது அது என்ன சொல்ல இழுத்து விடுறவங்க தானே, அதான் நாரதர். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஓமையை கொடுத்துட்டு அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்கறது. கரெக்டா? அதே மாதிரி அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள், இதுவுமே அந்த கலைச்சொல் வகையில் தான் வரும். விடை வகைகள் மொத்தம் வினா எத்தனை வகை, விடை 8 வகை. கரெக்டா? ஸோ நேர்விடை, மறைவிடை, உற்றது உரைதல், உருவது கூறல், எதிர்மறை, இந்த மாதிரி ஒரு 8 வகையில் வந்து விடை வகைகள் அப்படிங்கிறது இருக்கும். வினா வகையும் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்தது, இது வந்து பழைய புக்கில் நிறையா இருக்கும். ஓகே, இந்த கோல்டு பிஸ்கட், தங்கக்கட்டி இது எல்லாமே வந்து பழைய புக்கில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஊர் பெயர்கள் இது 7th புக்லேயே இருக்குது. கரெக்டாக தஞ்சாவூர்னா தஞ்சை ஷார்ட் ஃபார்மில் இருக்கும். நிறுத்தல் குறிகள் இதுவுமே ஓல்டு 10th புக்கில் இருக்குது. கரெக்டாக அதே மாதிரி பேச்சு வழக்கு எழுத்து இதெல்லாம் வந்து ஓல்டு புக்கில் தான் இருக்குது. கரெக்டாக நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறத எழுத்து வழக்கில் அப்படி எழுத முடியாதுல்ல, கரெக்டாக பியூராக எழுதுறது. ஓகே, சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குவது இதுவுமே புக் பேக்கில் இருக்குது. பொருத்தமாக, அதாவது இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா அப்படின்னு கண்டுபிடிக்க. அதே மாதிரி சரியான வினா சொல்லை தேர்வு செய்து எழுதுக, அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இணைப்பு சொல். ஓகே, ஸோ எனவே ஏனெனில் இது எல்லாமே ஸ்கூல் புக்குக்கு பின்னாடியே இருக்குது. கரெக்டாக அடைப்புக்குள் உள்ள சொல்லை தேர்வு செய்து எழுதுக. இரு பொருள் தருக, ஒரு சொல்லுக்கு வந்து இரு பொருள் என்ன கொடுத்துருக்காங்க, குறில் நெடில் வேறுபாடு, கூற்று காரணம் சரியா, ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. கலைச்சொற்களே எனக்கு தெரிஞ்சு 3-4 இடத்துல வந்துருச்சு. கரெக்டாக ஆனால் டிஃப்ரெண்ட் நேமில் தான் கொடுத்துருக்காங்க தவிர மற்றபடி எல்லாமே கலைச்சொற்கள் தான். ஓகே, இதெல்லாம் புக்குக்கு பின்னாடியே வந்து 10 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, நீ அதை பார்த்தாலே போதும். அதே மாதிரி பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக. சொற்களின் கூட்டு பெயர்கள், புல் அப்படின்னா அதோட என்ன சொல்ல ஒன்றா, இப்போ மாடு அப்படின்னு ஒரு மாடு இருக்குது, கூட்டமாக சேர்ந்துச்சுன்னா மாடுகள். ஒரே ஒரு மனிதன் இருக்கான், மனிதர்கள் மொத்தமாக ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா மக்கள். கரெக்டாக அது மாதிரி புல் ஒன்று, பொருட்கள்லாம் சேர்ந்துச்சுன்னா பொருட்கள். கரெக்டாக சரியான தொடரை தேர்வு செய்தலுங்க. ஒரு எங்கே வரணும், ஓர் எங்கே வரணும், செம்ம. இது வந்து நிறைய இடத்துல இப்போ ஒரு அப்படிங்கிறது உயிர் மெய் எழுத்துக்கும், ஓர் அப்படிங்கிறது உயிர் எழுத்துக்கு முன்னாடியும் வரணும். ஸோ அதே மாதிரி சொல்லும் பொருளும் தேர்வு செய்ததுங்க. ஒருமை பன்மை பிழை. ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து எடுத்து எழுதுறது. கரெக்டாக ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 37 டாபிக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நானும் இலக்கியா மேமும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே தனித்தனியாக வந்து கிளாஸ் எடுக்கிறோம். கரெக்டாக அவங்க பாதி நான் பாதி அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட கிளாஸ் வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது. இலக்கியா மேம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக ஸோ இப்போ ஓரளவு, ஆனால் இது வந்து 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு கொடுத்ததுனால ஸ்கூல் புக் அப்படிங்கிறது நல்லாவே இது வந்து எனஃபாக இருக்கும். கரெக்டாக ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான கிளாஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஜூன் 4ஆம் தேதி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குங்கிற பட்சம் இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் ரிலேட்டடாக இந்த வீடியோ அப்படிங்கிறது நிறையாவே நம்ம கொடுத்துருக்கோம், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக எஜுகேஷன் ரிலேட்டடாக. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதே மாதிரி உங்களுக்கு ஜூன் 4ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வெறும் 4,999 மட்டும்தான். இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேஸ்டு
ரெக்கார்டட் கிளாஸஸாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் கரெக்டாக. ஸோ ஃபுல்லாகவே அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது இபுக்ஸ் அப்படிங்கிறது அதே மாதிரி பிஒய்க்யூ எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் கரெக்டாக. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறதும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு இதுக்கு எந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4999 மட்டும்தான். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் 9345188422 9345021525 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் கரெக்டாக. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுற ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பீனிஸ் கிளாஸ் ரூம் ஆப் வழியாகவும் peniscoaching.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக கிளாஸஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் கரெக்டாக. ஸோ வெப்சைட்டில் நார்மலாக உள்ளே போனீங்கன்னா ஸோ peniscoaching.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே என்ட்ரு பண்ணும்போது நீங்கள் அதுலேயுமே இந்த கோர்சஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது கரெக்டாக. ஸோ இதில் நீங்கள் கோர்சஸ் டீட்டெயில் போனீங்க அப்படின்னா நிறையா கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கோர்சஸ் வந்து தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்குமே தனித்தனியாகவே நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுட் சேஃப்டிக்கு நீங்கள் அந்த கோர்ஸை மட்டும் எடுத்துக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த எல்லாமே தேவைப்பட்டாலும் 4999 எடுத்துக்க முடியும் கரெக்டாக. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க கரெக்டாக. சரி, ஓகே காய்ஸ். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ கைஸ்.